அழகாயிருக்கின்றது. அரணும் கோட்டையும் சூழ்ந்துள்ளதால் எங்கும் அமைதி மெழுகின்றது. இயேசுவில் பிரியமானவர்களே, இத்திருப்பலியை நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கின்றவர்கள் ஏபிள் குடும்பத்தினர், வில்லியம்ஸ் ருஃபினா குடும்பத்தினர், பிரசாத் தாஸ் குடும்பத்தினர். ஆண்டனி ஸ்டாலின் ராஜா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். காருண்யா இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். இவர்கள் இருவரையும் இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்க, நல்ல உடல் உள்ள சுகத்தை, வளமான வாழ்வை கொடுக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். ஜெரோம் நல்ல உடல் உள்ள சுகத்திற்காக இத்திருப்பலியிலே ஜெபிக்கின்றார். கிளாரட் ஸ்டானி தொழில் வளர்ச்சி அடையவும், அவர் மேற்கொள்ளுகிற முயற்சிகள் வெற்றி அடையவும் இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். வில்லியம்ஸ் அவர் இதயத்திற்கேற்ற நல்ல வேலை கிடைக்க இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிக்கின்றார். மேலும் மரித்த கேத்ரின் பிரான்சிஸ், மரிய பிரகாசம், ஆண்டனி சின்னப்பராஜ், சவரியம்மாள், சாந்தமணி, ரெஜினா மேரி மற்றும் வில்லியம்ஸ் இவர்களுடைய ஆன்மாக்கள் இறைவனிடத்தில் இளைப்பாறுதல் அடைய இத்திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். இத்திருப்பலியில் பங்கெடுக்கின்ற நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, நம் குடும்ப கருத்துக்களுக்காக இத்திருப்பலி ஒப்பு கொடுத்து நாம் இப்பலியிலே சிறப்பாக இணைவோம். மூவொரு இறைவனின் திருப்பெயரால் இத்திருப்பலியை நாம் துவங்குவோம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், கடவுளின் அன்பும், தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆபிரகாம் மம்ரே என்கிற இடத்தில் இருக்கிற பொழுது, அவர் இல்லத்திற்கு அருகாமையிலே 3 மனிதர்கள் சென்ற பொழுது அவர்களை தரை மட்டும் தாழ்த்தி வணங்கி தனது இல்லத்திலே ஏற்று அவர்களுக்கு விருந்து கொடுத்து தனது உறவை வளர்த்த நிகழ்வை வாசிக்க இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே இயேசு பெத்தானியாவுக்கு செல்லுகிற பொழுது மார்த்தா மரியா அவருடைய இல்லத்திற்கு செல்லுகின்றார். மார்த்தா இயேசுவுக்கு உணவு தயாரிக்கின்ற வேளையிலும், மரியா இயேசுவின் பாதத்தில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்கின்ற வேளையிலும் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது மார்த்தா இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், என் சகோதரி என்னை தனியே வேலை செய்ய விட்டுவிட்டாரே, அவரை என்னோடு உதவி செய்ய அனுப்பும் என்று சொன்னபோது இயேசு சொல்லுகிறார், மார்த்தா, தேவையானது ஒன்றுதான். நான் உன் இல்லத்திற்கு வந்திருக்கிறேன். மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த நிகழ்வு உறவை பற்றி, இயேசுவுக்கும் நமக்குமான உறவை பற்றி எடுத்துரைக்கிறது. உணவு உறவை வளர்க்கும் என்கிற ஒரு தொனியிலே இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நாம் நம் உறவுகளை பற்றி எண்ணி பார்ப்போம். நம் இல்லத்திற்கு உறவினர்கள் வருகிறார்கள் என்று சொன்னால் எத்தகைய மனநிலையில் அவர்களை ஏற்றுக்கொள்ளுகிறோம்? மனதார அவர்களுக்கு உணவு படைக்க நாம் தயாராக இருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஏனெனில் நற்செய்தியில் இயேசு கூறுகிறார், நீங்கள் பலி செலுத்த விரும்பி ஆலயத்திற்கு வந்தீர்கள் என்று சொன்னால், நீங்கள் பலி செலுத்துகிற பொழுது யார் மீதாவது மனத்தாங்கல் இருக்கிறது என்று சொன்னால், முதலில் உங்கள் காணிக்கையை பீடத்தின் அருகே வைத்துவிட்டு அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்தி பின்பு வந்து பலியை செலுத்துங்கள் என்று சொல்லுகிறார். நாம் யாருடனாவது மனத்தாங்கல் வைத்து யாருடனாவது நல்ல உறவில் இல்லாமல் இறைவனுக்கு செலுத்துகிற புகழ்ச்சி கடவுளுக்கு ஏற்றதாக இருக்காது என்பது இயேசு நமக்கு கொடுக்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆகவே கரங்களை குவித்து கண்களை மூடி நாம் பலி செலுத்த இருக்கின்றோம். இறைவனுக்கு நம்முடைய உள்ளத்தை காணிக்கையாக கொடுக்க இருக்கின்றோம். நம்முடைய உறவினர்களோ அல்லது உடன் பிறந்தவர்கள் மீதோ நமக்கு ஏதாவது மனத்தாங்கல் இருக்கிறது என்று சொன்னால், இந்த நேரத்திலே அவர்களை நினைத்து மன்னிப்பை வேண்டியவர்களாக இந்த திருப்பலியிலே தகுதியான விதத்தில் பங்கெடுக்க முயற்சி செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடமும் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து அடியார்களாகிய எங்களில் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். பின்னாடி நிறைய பேர் நின்றுட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு வேணும்னா இங்கே வந்து உட்காரலாம். பின்னாடி இந்த சைடில் நிறைய பியூஸ் காலியாக இருக்குது. முதல் வாசகம். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் மம்ரே என்ற இடத்தில் தேவதாரு மரங்கள் அருகே ஆபிரகாமுக்கு தோன்றினார். பகலில் வெப்பம் மிகுந்த நேரத்தில் ஆபிரகாம் தம் கூடார வாயிலில் அமர்ந்திருக்கையில் கண்களை உயர்த்தி பார்த்தார். 3 மனிதர் தம் அருகில் நிற்க கண்டார். அவர்களை கண்டவுடன் அவர்களை சந்திக்க கூடார வாயிலை விட்டு ஓடினார். அவர்கள் முன் தரைமட்டம் தாழ்ந்து வணங்கி அவர்களை நோக்கி, என் தலைவரே, கண்களில் எனக்கு அருள் கிடைத்ததாயின் நீர் அடியானை விட்டு கடந்து போகாதிருப்பீராக. இதோ விரைவில் கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவிய பின் இம்மரத்தடையில் இல்லை பாருங்கள். கொஞ்சம் உணவு கொண்டு வருகிறேன். நீங்கள் புத்துணர்வு பெற்ற பின் பயணத்தை தொடருங்கள். ஏனெனில் உங்கள் அடியானிடமே வந்திருக்கிறீர்கள் என்றார். நீ சொன்னபடியே செய் என்று அவர்கள் பதிலளித்தார்கள். அதை கேட்டு ஆபிரகாம் தம் கூடாரத்திற்கு விரைந்து சென்று சாராவை நோக்கி, விரைவாக 3 மரக்கால் நல்ல மாவை பிசைந்து அப்பங்கள் சுடு என்றார். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி சென்று ஒரு நல்ல இளங்கன்றை கொணர்ந்து வேலைக்காரனிடம் கொடுக்க அவன் அதனை விரைவில் சமைத்தான். பிறகு அவர் வெண்ணெய், பால், சமைத்த இளங்கன்று ஆகியவற்றை கொண்டு வந்து அவர்கள் முன் வைத்தார். அவர்கள் உண்ணும் பொழுது அவர்கள் அருகே மரத்தடியில் நின்று கொண்டிருந்தார். பின்பு அவர்கள் அவரை நோக்கி, உன் மனைவி சாரா எங்கே என்று கேட்க அவர், அதோ கூடாரத்தில் இருக்கிறாள் என்று பதில் கூறினார். அப்பொழுது ஆண்டவர், நான் இளவேநீர் காலத்தில் உறுதியாக மீண்டும் உன்னிடம் வருவேன். அப்பொழுது உன் மனைவி சாராவுக்கு ஒரு மகன் பிறந்திருப்பான் என்றார். அவருக்கு பின்புறத்தில் கூடார வாயிலில் சாரா இதை கேட்டு கொண்டிருந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவரே, கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? கூடாரத்தில் தங்கிட
தகுதியுள்ளவர் யார்? தம் பணத்தை வட்டிக்கு கொண்டார், மாசற்றவருக்கு எதிராக கையூட்டு பெறார். இவ்வாறு நடப்போர் என்றும் நிலைத்திருப்பார். ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? ஆண்டவரே, உம் கூடாரத்தில் தங்கிட தகுதியுள்ளவர் யார்? இரண்டாம் வாசகம். மறைந்திருந்த இறை திட்டம் இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 24 முதல் 28 முடிய. திருத்தூதர் பவுல் கொலோசையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 24 முதல் 28 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் பொருட்டு துன்புறுவதில் நான் மகிழ்ச்சி கொள்கிறேன். கிறிஸ்து தம் உடலாகிய திருச்சபைக்காக வேதனையுற்றார். அவர் மேலும் படவேண்டிய வேதனையை என் உடலில் ஏற்று நிறைவு செய்கிறேன். என் மூலம் இறைவார்த்தையை முழுமையாக உங்களுக்கு வழங்கும் பொறுப்பை கடவுள் எனக்கு கொடுத்தார். எனவே நான் திருத்தொண்டன் ஆனேன். நான் வழங்கும் இறைவார்த்தை ஊழி ஊழியாக தலைமுறை தலைமுறையாக மறைந்திருந்த இறை திட்டத்தை பற்றியது. அத்திட்டம் இப்பொழுது இறை மக்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மக்களினங்களிடையே அது அளவற்ற மாட்சியுடன் செயல்படுகிறது என்பதை தம் மக்களுக்கு தெரிவிக்க கடவுள் திருவுளம் கொண்டார். உங்களுக்குள் இருக்கும் கிறிஸ்துவை பற்றியதே அத்திட்டம். மாட்சி பெறுவோம் என்னும் எதிர்நோக்கை அவரே அளிக்கிறார். கிறிஸ்துவை பற்றியே நாங்கள் அறிவித்து வருகிறோம். கிறிஸ்துவோடு இணைந்து ஒவ்வொருவரும் முதிர்ச்சி நிலை பெறுமாறு ஒவ்வொருவருக்கும் அறிவுரை கூறி முழு ஞானத்தோடு கற்பித்து வருகிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரிய நல்வுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மனவுறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 38 முதல் 42 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் ஊரை அடைந்தார்.
அங்கே பெண் ஒருவர் அவரை தம் வீட்டில் வரவேற்றார். அவர் பெயர் மார்த்தா. அவருக்கு மரியா என்னும் சகோதரி ஒருவர் இருந்தார். மரியா ஆண்டவருடைய காலடி அருகில் அமர்ந்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தார். ஆனால் மார்த்தா பற்பல பணிகள் புரிவதில் பரபரப்பாகி இயேசுவிடம் வந்து, ஆண்டவரே, நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாளே, உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி புரியும்படி அவளிடம் சொல்லும் என்றார். ஆண்டவர் அவரை பார்த்து, மார்த்தா, மார்த்தா, நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்தெடுத்து கொண்டால் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? பாதி பேர் வாயே திறக்கல. நல்லா இருக்கிறீங்களா? வெரி குட். அன்புக்குரியவர்களே, இன்றைய மறையுரையில் உணவு, உறவு, இந்த உணவும் உறவும் தருகிற வாய்ப்பு என்ன அப்படின்றதை பற்றி சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றேன். நம்ம 2019, 2020 இந்த 2 ஆண்டை வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. எல்லாரும் அந்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக நம்முடைய இல்லத்திலேயே முடங்கிட்டு இருந்தோம். மொபைல் பயன்பாடு அதிகரித்த காலமும் இந்த 2 ஆண்டுகள் தான். மொபைலில் நிறையவற்றை தேடி தேடி பார்த்தது, அதிகமாக மனிதன் மொபைலுக்கு பழகி போனது, அடிமையாகி போனது இந்த 2 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 ஆண்டுகளில் இன்டர்நெட்டில் அதிகமாக மனிதன் தேடியது எது அப்படின்னு சொன்னால் 2 விஷயம். இந்த 2 ஆண்டுகளில் இன்டர்நெட்டில் அதிகமாக மனிதன் எதை தேடினான் அப்படின்னு சொன்னால் 2 விஷயத்த சொல்கிறாங்க. உலகம் முழுவதும், இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் அதிகமாக தேடிய விஷயங்கள். ஒன்று, புதிதாக சமைப்பது எப்படி. சரியா? அதிகமாக தேடினதில் ஃபஸ்ட்டு புதிதாக சமைப்பது எப்படி. ஏதாவது வீட்டில் இருக்கிறோம், என்ன செய்கிறதுன்னு தெரியல, வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல டிஷ் புதுசாக செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் வீட்டிலலாம் ட்ரை பண்ணியிருப்பாங்க, உங்களை வச்சு நிறைய டெஸ்ட் ட்ரைவ்லாம் கூட பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? நிறைய புதிய உணவுகளை சமைப்பது எப்படி, ஆன்லைனில் தேடி உணவுகளை சமைத்தார்கள். 2வது என்ன தெரியுமா? அதிகமாக தேடப்பட்டது உடல் எடையை குறைப்பது எப்படி. ஒன்று சாப்பிட்றது, 2வது சாப்பிட்டதுக்கப்புறம் கொழுப்பு போட்டுருச்சுன்னா, வெயிட் ஏறிடுச்சுன்னா, என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. அப்போ உடல் எடையை குறைப்பது எப்படி. இந்த நாட்களில் வீட்டில் இருக்கிறோம், ஓய்வில் இருக்கிறோம், பெரிய வேலைகள் இல்லை, எப்படி உடல் எடையை குறைக்கலாம். மனிதன் அதிகமாக இந்த 2த்தை தான் தேடினதாக ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு ஆண்டுக்கு சராசரியாக அறிவியல் சொல்லுகிறது தன்னுடைய எடையில 16 மடங்கு உணவை உட்கொள்ளுகிறான். ஒரு வருடத்திற்கு உங்களுடைய எடையில 16 மடங்கு உணவு உட்கொள்ளுகிறான். ஆனால் குதிரையோ தன்னுடைய எடையில 8 மடங்கு தான் உட்கொள்ளுதான். மனிதன் அதைவிட டபுள் மடங்கு போறாரு தன்னுடைய எடையில. இன்றைக்கு உணவு என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இன்றியமையாததாக இருக்கிறது. இன்றைக்கு நம்ம வெளியில் போகும்பொழுது இந்த உலகில் இருக்கிற எல்லா வேலைகளும், இன்னைக்கு நீங்கள் செய்கிறதும் சரி, நீங்கள் பார்க்குற எல்லா வேலைகளும் சரி, அடிப்படையில் எதற்காக மனிதன் செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அது இந்த உணவை பெறுவதற்காக தான். இன்னைக்கு ஐடியில் ஏசி ரூமில் உட்காந்து வேலை செஞ்சாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண துப்புரவு தூய்மை பணியாளராக சாக்கடையில் இறங்கி வேலை செய்தாலும் சரி, இருவரும் உழைப்பது எதற்காக என்று சொன்னால் இந்த உணவை பெறுவதற்காகத்தான். உணவு மனித வாழ்க்கையில் அடிப்படையானதாக, இன்றியமையாததாக இருக்கிறது. கடவுளும் பார்த்தீங்கன்னா வரலாற்றில் பார்க்கிற பொழுது, விவிலியத்தில் பார்க்கிற பொழுது பல இடங்களில் இந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். ஆதி மனிதன் ஆதாம் ஏவாள் இவர்கள் இருவரையும் படைத்த பொழுது கடவுள் சொல்றாரு, நீங்க பல்கி பெருகி மண்ணுலகில் நிரப்புங்க, இந்த காட்டில் விரும்புறதையெல்லாம் சாப்பிடுங்க, ஆனால் ஒரே ஒரு மரத்தின் கனியை மட்டும் சாப்பிடாதீங்கன்னு சொல்றாரு. அங்கேயும் அவர் உணவுக்கு முக்கியத்துவம்
கொடுக்கின்றார். நீங்க ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையில விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கையில் அந்த உணவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவராக இருப்பார். இயேசுவே போதிக்கும் பொழுது மக்கள் ஆயனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறாங்க, பசியோடு இருக்கிறாங்க, இவங்களை இப்படியே வீட்டுக்கு அனுப்புனா தளர்ச்சி அடைவார்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உணவு கொடுப்பவராக இறைவன் இயேசு இருக்கிறார். உணவு மனித வாழ்க்கையில இன்றியமையாததாக இருக்கிறது. இந்த உணவு உறவை வளர்க்க அடிப்படையாக இருக்கிறது. நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னு சொன்னா பெரிய செலவு எதுக்கு போகும்? சாப்பாட்டுக்கு தான் போகும். உங்க வீட்டில் எந்த ஃபங்க்ஷன் வச்சிங்கனாலும் சரி, உணவு என்பது அதில் அடிப்படையான ஒன்றாக இருக்கும். இது நல்லதுக்கு மட்டும் இல்லை, ஒரு சாவுக்கு போனா கூட ஒரு காரியம் வைத்தா கூட 30வது நாள் 40வது நாள் நினைவு இது வச்சா கூட அங்கேயும் உணவு முக்கியத்துவம் பெறுகிறது. நல்லதுக்கு மட்டும் மனிதன் உணவை பயன்படுத்துவதல்ல, தங்கள் வீட்டில் நடக்கிற துக்கமான காரியங்களுக்கு கூட இந்த உணவை மனிதன் பயன்படுத்துகிறான். அப்பனா என்ன அர்த்தம்? இந்த உணவு வெறும் வயிற்றோடு நின்று விடுவது அல்ல, இந்த உணவு நம்முடைய உறவை வளர்க்க பயன்படுகிறது. இந்த உணவு நம்முடைய உறவின் எல்லைகளை விசாலப்படுத்த, அகலப்படுத்த நமக்கு உதவி செய்கிறது. அன்புக்குரியவர்கள், இன்றைய முதல் வாசகத்தில் பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் அவருக்கு தன்னுடைய கூடாரத்தின் அருகில் இருக்கிறாரு. 3 பேர் அந்த பக்கம் போறதை பார்க்கிறாரு. இவர் எனக்கு என்னன்னு இருந்திருக்கலாம், கரெக்ட் தானே? இவர் எனக்கு என்னன்னு இருந்திருக்கலாம், எத்தனையோ பேர் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிருக்கலாம். ஆனால் ஆபிரகாம் பாருங்க, இவர் ஓடி போயிட்டு அவர்களை தன்னுடைய கூடாரத்திற்கு வரும்படியாக அழைக்கின்றார். எந்த அளவுக்கு இறங்கி போறாருன்னா, அவர்கள் முன்பாக பாதத்தில் விழுந்து வணங்கி தன்னுடைய இல்லத்திற்கு வரவேற்கிறார். யாரோ போறாங்க அப்படின்னு அப்படியே விட்டு விடாமல் அவர்களை தன்னுடைய இல்லத்திற்கு ஏற்றி, ஏன்னா ஒரு பாலைநில பகுதி, 3 பேர் இந்த சைடு போறாங்கன்னா நிச்சயமாக உணவு தண்ணீர் என்பது ஒரு அடிப்படை தேவையாக இருக்கும். அவர்களுக்கு உணவு கொடுப்பது என்னுடைய கடமை என்பதை நினைத்து அவர் தன்னுடைய இல்லத்திற்கு அந்த 3வரையும் வரவேற்கின்றார். அவர் எந்தவித பிரதிபலனையும் எதிர்பாராமல் தான் இந்த காரியத்தை செய்தார். நினைச்சிருப்பாரா ஆபிரகாம், இவங்க நம்ம வீட்டுக்கு வந்து சாப்பிட்டா நமக்கு நாளைக்கு காசு கொடுப்பாங்க, நாளைக்கு நமக்கு தேவையான ஏதாவது ஒரு உதவி இவங்களை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம், ஒருவேளை இவங்க பெரிய போஸ்டிங்ல இருந்தாங்கன்னா ஏதாவது நமக்கு தேவைப்படுகிற பொழுது இவங்க நமக்கு உதவி செய்வாங்க? எதையும் ஆபிரகாம் எதிர்பார்க்கல. அவர் கைமாறு கருதாமல் செய்த அந்த உதவியை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அவர் கைமாறு கருதாமல் செய்த உதவியை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். அதனால தான் நாம் ஒருத்தவங்களுக்கு விரும்பி மனசார ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலனை எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்போம். கோவிலில் காணிக்க போடுகிற பொழுது கூட இயேசு சொல்கிறார்ல, அந்த அம்மா எல்லாத்த விட அதிகமாக காணிக்க போட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க பெரிய 1000 2000 அல்லது 10,000 லட்சங்களை உள்ள போடலை, மனசார காணிக்க போட்டாங்க. அதுதான் அங்கே முக்கியம். இறைவனுடைய பார்வையில் மனசார நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான பலனை எப்பொழுதுமே நாம் அடையாமற் போவது கிடையாது. ஆபிரகாம் எதையும் எதிர்பாராமல் செய்தார். கடவுள் அதை ஆசீர்வதித்து ஆபிரகாமுக்கு அந்த 3வரும் வாக்குறுதி கொடுத்துட்டு போறாங்க. அடுத்த ஆண்டு இளவேனில் காலத்தில் நாங்கள் இந்த பக்கம் வரும்போது உங்க வீட்டில் குழந்தை இருக்கும், உங்க வீட்டில் ஒரு குழந்தையின் அழுகை சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆபிரகாமுக்கு நிச்சயமா நம்பிக்கையே இருந்திருக்காது. ஏன்னா இந்த நிகழ்வு நடக்கிற பொழுது எத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு தெரியுமா? கடவுள் அவரை அழைத்து எத்தனை ஆண்டுகள் ஆயிருக்கும்? கடவுள் ஆபிரகாமை அழைத்தார். அழைச்சதுக்கு அப்புறம் ஏறக்குறைய எத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த நிகழ்வு நடக்குது தெரியுமா? 24 ஆண்டுகளுக்கு அப்புறம் 75 வயதில் ஆபிரகாமை கடவுள் அழைக்கிறார். நீ வா, உன்னை பெரிய இனமாக்குவேன், வானத்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலை போல உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன்னு சொல்லி 75 வயதில் அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு இந்த வாக்குறுதி கிடைப்பது 99 வயதில். ஏறக்குறை 24 ஆண்டுகள் ஆபிரகாம் காத்திருந்தார். அந்த காத்திருப்பிற்கான பலனை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். அடுத்த ஆண்டு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆபிரகாமுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் சாரா அந்த நம்பிக்கையின்மையை தன்னுடைய சிரிப்பின் வழியாக வெளிப்படுத்துகிறார். கூடாரத்துக்குள்ள இருந்தவங்க சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு மாதவிடாயே நின்று போனது, இதுக்கப்புறம் எனக்கு எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே இருந்து சிரிக்கிறார். ஆனால் கடவுள் பாருங்க, ஆபிரகாம் நம்பிக்கையோடு காத்திருந்தார். கடவுள் எனக்கு கொடுப்பாருன்னு அவருக்கு வச்சிருந்த நம்பிக்கையை ஆசீர்வதித்து அதை குழந்தை செல்வமாக அவருக்கு மாற்றி போடுகிறார். உணவு அவருடைய உறவை வளர்க்க பயன்பட்டது. அந்த உறவு அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்தது. நீங்கள் நற்செய்தி வாசகத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு பெத்தானியா வழியாக எருசலேமுக்கு போய் கொண்டிருப்பார். இந்த பெத்தானியா என்பது எருசலேம் நகர வாயிலுக்கு அருகில் இருக்குது. 3 கிலோமீட்டர் தான் சொல்கிறாங்க. எருசலேமுக்கும் பெத்தானியாவுக்கும் 3 கிலோமீட்டர் தான்.
இந்த இடத்துக்கு போகும்பொழுது மார்த்தா இயேசுவை தன்னுடைய இல்லத்திற்கு அழைக்கின்றார். யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் அடிப்படையில் அவர்களுக்கு உணவு கொடுப்பது நம்முடைய கடமை. அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டீ காஃபியாவது கொடுக்கணும். இன்றைக்கி நாங்கள்லாம் ஃபாதர்ஸ் வீட்டுக்கு வந்தால் மக்கள் அப்படியே பரபரப்பாக இருப்பாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு நம்மக்கிட்ட பேச விட்டுட்டு பெண்கள் எல்லாம் கிச்சனில் போயிடுவாங்க. ஃபாதர் காஃபியா டீயா என்ன சாப்பிட்றீங்க, என்ன இருக்கிறதுல கொஞ்சம் கொண்டு வந்து நிச்சயமாக கொடுப்பார்கள். மார்த்தா உறவை வளர்க்க முயற்சி செய்தார். இயேசுவுக்கு உணவு கொடுக்க முயற்சி செய்தார். பசியாக இந்த பக்கம் வந்திருப்பார். எருசலேமுக்கு இன்னும் 3 கிலோமீட்டர் இருக்குது, நடந்து போகணும். அவர் ஒருவேளை பசியால் இருந்தார்னா அவருக்கு என்ன செய்வது என்று தன்னால் என்ன முடியுமோ அதை மார்த்தா செய்ய முயற்சி செய்கிறார். ஆனால் இயேசு பாருங்க, மார்த்தா உள்ள சமைக்கும் பொழுது இயேசு எந்த காரியத்தையும் சொல்லலை. ஆனால் மார்த்தா முழு மனதோடு செய்யாமல் தன்னுடைய சகோதரியை திட்டிக் கொண்டு செய்த பொழுதுதான் இயேசு அங்கே அவங்க வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். மார்த்தா என்ன சொல்கிறாங்க, என் சகோதரி என்னை தனியாக சமைக்க விட்டுட்டாங்களே, உங்களுக்கு அக்கறை இல்லையா, அவரை எனக்கு உதவி செய்யும்படி கட்டளையிடுங்க. நீ மனசார செஞ்சனா ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மனசில் கூட இருக்கிறவங்கள திட்டிக்கிட்டே செஞ்சனா இயேசு கரெக்டான வார்த்தையை சொல்கிறாரு பாருங்க. மார்த்தா இங்கே தேவையானது ஒன்று தான். மரியா நல்ல பங்கை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் உட்கார்ந்து மனசார இயேசுவின் வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தார். அவர் மனசில் குழப்பம் இல்லை, செகண்ட் தாட் இல்லை, வேற எதை பற்றியோ யோசிச்சுட்டு இல்லை, முழுவதுமாக தன்னை இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து செஞ்சார். அதனால தான் மரியாவை சொல்கிறார், இவர் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தார். இன்றைக்கி உங்கள் வீட்டில் உங்கள் பையனுக்கு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் எத்தகைய பொண்ணை சூஸ் பண்ணுவீங்க? சும்மா உட்காந்து கதை கேட்குறவங்கள சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை கிச்சனில் போய் ஓடி ஆடி வேலை செய்கிற பொண்ணை சூஸ் பண்ணுவீங்களா? எப்படி சூஸ் பண்ணுவீங்க? என்ன உங்களை தான் கேட்குறேன். இங்கே நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. உங்கள் மாமியார் ஒரு வேளை உங்களை சும்மா உட்காந்துருக்கிறத பார்த்தாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் சும்மா உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்களை சூஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. இயேசு அங்கே எதற்காக மரியாவை வாழ்த்துகிறார் என்று சொன்னால், மரியா மனதார அந்த காரியத்தை செஞ்சாங்க. மார்த்தா முன்னாடி வேலை செய்யும்போது இயேசு சொல்லலை, மார்த்தா இங்கே வந்து உட்காரு, நான் சொல்கிறத கேளு, அப்புறமா போய் சமைச்சிக்கலான்னு சொல்லலை. ஆனால் அவர் குறைபடுகின்ற ஒரு மனதோடு அங்கு முழு மனதோடு செய்யாததுனால தான் இயேசு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, உணவு உறவை வளர்க்க பயன்படுகிறது. நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா யாருடைய பேரையாவது கடவுள் 2 முறை கூப்பிட்டுருக்கிறத கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இங்கே மார்த்தா அப்படின்னு சொல்லி அந்த பேரை 2 முறை கூப்பிடுறாரு. பைபிளில் வேற யாருக்காவது இந்த மாதிரி 2 முறை பேரை பயன்படுத்துறது எங்கேயா கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? இந்த 2 முறை பேரை பயன்படுத்துறாருன்னா அங்கே உறவு ஸ்ட்ராங் ஆகுதுன்னு அர்த்தம். பல உதாரணங்களை கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாவது சொல்லுங்களேன். 2 முறை கடவுள் யாருடைய பேரையாவது சொல்லி அழைச்சிருக்காரா? என்ன அமைதியா இருக்கிறீங்க? சாமுவேல், வெரி குட். சாமுவேல் 1 சாமுவேல் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிச்சிங்கன்னா, சாமுவேல் உறங்கி கொண்டிருப்பார், உடன்படிக்கை பேழை முன்பாக உறங்கி கொண்டிருப்பார். அப்போ கடவுள் சாமுவேல் சாமுவேல் அப்படின்னு சொல்லி 2 முறை சொல்லி அவங்க பேரை சொல்லி கூப்பிடுவார். 2 முறை சொன்ன உடனே சாமுவேலுடைய வாழ்க்கை அங்கே என்ன ஆயிடுச்சு? கம்ப்ளீட்டாக கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையாக மாறி போச்சு. வேற யாராவது? சிலுவையில் இருக்கும்போது, நான் கடைசியாக வரேன் பாதுக்கு, கரெக்ட். இயேசுவே சொல்லுவார், ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் இறைவா. கடவுளை 2 முறை பேர் சொல்லி கூப்பிடுறாரு. வேற எங்கேயாவது சீக்வெண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஆபிரகாம், வெரி குட். தொடக்க நூல் 22வது அதிகாரம் 11வது வசனத்தில் ஆபிரகாம் தன்னுடைய மகனை வெட்டுவதற்காக கடவுள் சொல்றாருல, உன்னுடைய ஒரே மகனை எனக்கு நீ பலி கொடுக்க வேண்டும்னு சொன்ன பொழுது, அந்த மகனை பலி கொடுக்க அந்த கத்தியை ஓங்குகிற பொழுது கடவுள் ஆபிரகாம் என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அந்த இடத்துல ஒருவேளை அந்த குழந்தையை கொண்டிருந்தாருன்னா கடவுள் கொடுத்த வாக்குறுதி அங்கேயே நிறைவடைஞ்சிருக்கும். அந்த மகன் வழியாக நான் மிகப்பெரிய சந்ததியை கொடுப்பேன்னு உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். 2 முறை பெயரை சொல்லி கடவுள் ஆபிரகாம் தனக்கு இதயத்திற்கு நெருக்கமானவர் என்பதை அங்கு நிரூபிக்கின்றார். ஆபிரகாம் ஒருவேளை நினைச்சிருக்கலாம், இந்த கடவுள் தானே கொடுத்திருந்தார் இந்த குழந்தைய, ஏன் இந்த குழந்தைய கேட்கிறார்? மனசுக்குள்ள பல்வேறு போராட்டங்கள் இருந்திருக்கலாம். ஆனா கடவுள், நீ எனக்கு இதயத்திற்கு நெருக்கமானவன், என்னோட க்ளோஸ் நீ அப்படின்றத காமிக்கிறதுக்கு 2 முறை பெயரை பயன்படுத்தி இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே தொடக்க நூல் 46வது அதிகாரம் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா,
கடவுள் யாக்கோபை 2 முறை பெயர் சொல்லி கூப்பிடுவார். யாக்கோபு யாக்கோபு அப்படின்னு சொல்லும்போது இதோ அடியேன் என்கிற பதில சொல்லுவார். இது எந்த சூழல் அப்படின்னா, யாக்கோபுக்கு அங்க பஞ்சம் நிலவுகிறது. எகிப்துல தன்னுடைய மகன் ஆளுநராக இருக்கிறார் என்று தெரிந்த உடனே அங்க போயிட்டு தன்னுடைய வாழ்நாளை கழிக்கலாமா வேண்டாமா என்கிற போராட்டத்தில் இருக்கிற பொழுது இருமுறை அவருடைய பெயரை அழைத்து, நான் உன் கூட இருக்கிற நீ போ அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடனிருப்பை வெளிப்படுத்துகிறார். அதுக்கப்புறமா மோசே தன்னுடைய மாமனார் இத்ரோவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது விடுதலை பயண நூல் 3வது அதிகாரத்தில் மோசே மோசே என்று எரிகிற முட்புதரில் மோசேவை அழைக்கின்றார். அதுக்கப்புறம் புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேதுரு பேதுரு என்று சொல்லி 2 முறை அவர் கூப்பிடுறாரு. சாத்தான் உன்னை சோதிக்கிறதுக்கா அனுமதி கேட்டிருக்கிறான், நீ விழித்திருந்து ஜெபி அப்படின்ற மாதிரி இயேசு பேதுருவிடம் 2 முறை பேரு சொல்லி கூப்பிட்டுருப்பாரு. சவுலே சவுலே ஏன் என்னை என்ன சொல்றாரு, துன்புறுத்துகிறாய், 2 முறை அங்க பேரை சொல்லியிருப்பாரு. இயேசுவும் சிலுவையில் இருமுறை என் நிறைவா என்கிற பெயரை பயன்படுத்தியிருப்பார். 2 முறை பேரை கூப்பிடுறார் அப்படின்னு சொன்னா கடவுள் நம்மை இதயத்திற்கு நெருக்கமானவராக மாற்றுகிறார். நமது வழியாக மிகப்பெரிய ஒரு காரியத்தை கடவுள் செய்ய இருக்கிறார் என்பது விவிலியத்தில் இந்த மனிதர்களை அழைப்பதன் வழியாக இறைவன் வெளிப்படுத்துகிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இறைவன் உங்களுடைய பெயரையும் என்னுடைய பெயரையும் பெயர் சொல்லி அழைப்பவராக இருக்கிறார். நம்ம பெயர் சொல்லி கூப்பிடுறவங்களா இருக்கிறாரு. இன்னைக்கு சாய்ஸ் நம்ம கிட்ட தான். இந்த உறவு ஏற்படுத்துகிற சாய்ஸ் நம்ம கிட்ட தான். இந்த திருப்பலியில பங்கெடுக்கிறீங்க, திவ்ய நற்கருணையை உணவாக பெற இருக்கிறீங்க, கடவுளுடைய அந்த உறவில் வலுப்பட இருக்கிறீங்க. ஆனா மேற்கொள்ளுகிற சாய்ஸ் நம்ம கிட்ட தான். ஒரு சின்ன பையன், டோனி அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஃபுட்பால் கோச்சிங் கிளாஸுக்கு போகணும். காலையில கோச்சிங் கிளாஸ்க்கு லேட்டாக வரான். அந்த மாஸ்டர் கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன்டா லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், இன்னைக்கு சண்டே, நான் சர்ச்சுக்கு போகணும். சர்ச்சுக்கு போகிறதா ஃபுட்பால் மேட்சுக்கு வரதா, 2த்துக்கும் நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியல, அதனால தான் நேரம் ஆயிடுச்சு. உடனே அவர் கேட்குறாரு, சரிடா எப்படி ஃபுட்பால் மேட்சுக்கு வந்த, ஏன் இவ்வளோ லேட்டாக வந்த சொல்லு அப்படின்றாரு. எப்படி சூஸ் பண்ண அப்படின்றதுக்கு உடனே அவன் சொல்கிறான், நான் டாஸ் போட்டு பார்த்தேன், எங்கே போகிறதுன்னு சொல்லி டாஸ் போட்டு பார்த்தேன். ஃபுட்பால் ப்ராக்டிஸ் போகிறதா இல்லை சர்ச்சுக்கு போகிறதா டாஸ் போட்டு பார்த்தேன். மாஸ்டர் உடனே கேட்குறாரு, ஒரு டாஸ் போட எவ்வளோ நேரம்டா ஆயிருக்கும், நீ ஏன்டா இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த டோனி சொன்னால், 1 முறை டாஸ் போட்டிருந்தா பரவாயில்ல, நான் 35 முறை டாஸ் போட்டு இந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு வந்தேன். 34 முறை அப்போ என்ன விழுந்திருக்கு, கோயிலுக்கு போன்னு விழுந்திருக்கு. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு பல நேரங்களில் நாம் மேற்கொள்ளுகிற சாய்ஸ் இந்த மாதிரி தான். நம்ம மனசுக்கு ஒன்று பிடிச்சிருக்கோம், அது வர வரைக்கும் அதுதான் கடவுள் நமக்கு சொல்றாருன்னு நமக்கு மனசுக்கு ஒரு சாந்தம் கிடைக்கிற வரைக்கும் மீண்டும் 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 நாம் என்ன நினைக்கிறோமோ அதை தான் நம்ம செய்யறதுக்கு முயற்சி செய்கிறோம். இன்றைக்கு திருப்பலிக்கு வந்திருக்கிறீங்க, இறைவனுடைய உணவில் பங்கெடுக்க இருக்கிறீங்க, இறைவனோடு உறவாட வந்திருக்கிறீங்க. இன்னைக்கு கடவுள் எல்லாத்தையுமே சாய்ஸாக நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாக, நம்ம கண்ணுக்கு முன்பாக வைக்கின்றார். நீங்க விரும்புறது ஒரு பக்கம் இருக்கு, கடவுள் விரும்புறது ஒரு பக்கம் இருக்கு. ஆபிரகாம் கடவுள் விரும்புவதை தேர்ந்தெடுத்தார், மரியா கடவுள் விரும்புவதை தேர்ந்தெடுத்தார். நீங்க எதை செஞ்சாலும் மனசார செய்றீங்க அப்படின்னு சொன்னா, மனசார நீங்க எதை விரும்புறீங்களோ அதை உங்க சாய்ஸா மேற்கொள்ளுறீங்க அப்படின்னு சொன்னா கடவுள் அதை ஆசீர்வதிக்கிறார். கடவுள் அதை ஆசீர்வதித்து பெருக செய்கிறார். இன்னைக்கு திருப்பலி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போகும்பொழுது, இன்னும் ஒரு வாரம் பெரும்பான்மையானவர்கள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு மட்டும் வருகிறவர்களாக இருக்கிறோம். அடுத்த வாரம் திருப்பலிக்கு வருகிற பொழுது இந்த ஒரு வாரம் நாம் மேற்கொள்ளுகிற எல்லா சாய்ஸுமே உங்க மனசுக்கு எது சரின்னு தோணுதோ, கடவுள் இதை தான் என்னுடைய வாழ்க்கைக்கு கொடுக்கிறார் என்று தோணுதோ, ஜெபத்தில் வைத்து நாம் மேற்கொள்ளுகிற எல்லா சாய்ஸுமே இறைவன் ஆசீர்வதிக்கிறார். மனதார நீங்க ஒன்றுத்துக்கு ஆமான்னு சொல்லிட்டீங்கன்னா அதுல எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை துணிந்து போராட எதிர்கொள்ளுங்க. அதை துணிஞ்சு போராட எதிர்கொள்ளுங்க. இது நான் மேற்கொண்ட சாய்ஸ், இது கடவுள் எனக்கு கொடுப்பதாக நான் நினைக்கிற ஒரு சாய்ஸ். கடவுள் டிக் அடிக்க மாட்டார், எது வேணும்னு சொல்லி நம்ம முன்பாக இதை எடுத்துக்கொண்டு டிக் அடிச்சு சொல்ல மாட்டார். ஆனா நம் உள்ளுணர்வுகள் வழியாக, நம்முடைய ஜெபத்தின் வழியாக கடவுள் நம்மோடு பேசுவார். நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுல முழுமையாக நிலைத்திருங்கள். ஆபிரகாம் 24 ஆண்டுகள் நிலைத்திருந்தார், அதனால கடவுள் அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். இன்றைக்கு உங்களுக்கும் அதே சாய்ஸ் உங்க முன்பாக வைக்கப்படுகிறது. மார்த்தாவுக்கு மரியாவுக்கு இருந்த சாய்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு. எதை தேர்ந்தெடுக்க போறீங்க? யோசித்தவர்களாக, ஜெபித்தவர்களாக இந்த திருப்பலியில் பக்தியோடு பங்கு பெறுவோம். இறைவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
சிலுவையில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென், ஆமென், ஆமென். பல்வேறு தேவைகளோடு இறைவனுடைய பிரசன்னத்தை நாடி வந்திருக்கிற நாம் நம் வாழ்வு மகிழ்வாக, நிறைவாக, அமைதியாக வாழ என்னென்ன வரங்கள் தேவையோ அவற்றையெல்லாம் மன்றாட்டுக்களாக இறைவனுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அன்பின் இறைவா, உமது திருவுளத்திற்கு செவிசாய்த்து உமது அடியாருக்கு விருந்தோம்பலை நல்கி பணி செய்த விசுவாசத்தின் தந்தையான ஆபிரகாமை போன்று திரு அவையின் தலைவர்கள் உம் திருமுன் அமர்ந்து உம் வாக்கினை கேட்போராகவும் உம்மை தங்கள் உள்ளங்களில் வரவேற்று உபசரிப்போராகவும் தங்களை நாடி வரும் மக்களை கனிவோடும் அன்போடும் நடத்திடும் ஆற்றலை தந்திட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தம் இல்லம் நாடி வந்த இறையடியாரை உபசரித்து உணவளித்த ஆபிரகாமை போன்றும் உம் திருமகன் இயேசு தங்கள் வீட்டிற்கு சென்றபோது விருந்து வைத்து உபசரித்த லாசர், மார்த்தா, மரியா குடும்பத்தினரை போன்றும் நாங்கள் எங்கள் இல்லங்களை தேடி வரும் உறவுகளை அன்போடு பேணி வளர்க்கவும் தேவையில் உதவி நாடி வருவோருக்கு உதவிக்கரம் நீட்டுவோராகிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, தம் மறையுடலாம் திரு அவையின் பொருட்டு துன்பத்தை ஏற்ற உம் திருமகன் கிறிஸ்துவை போன்று தன் மக்களின் பொருட்டு துன்புறுவதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் என்று பெருமிதப்பட்டு கொண்ட புனித பவுலை போல நாங்களும் உம் திருமகன் பொருட்டும் அவரது வாக்கின் பொருட்டும் துன்பங்களை ஏற்க முன்வரவும் கிறிஸ்துவை அறிவித்து அவருக்கு சான்று பகிர்ந்திடும் வரமருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இயேசுவே, உமது பாதத்தில் அமர்ந்து உம் வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவல் கொண்ட மரியாவை போல நாங்கள் உமது வாக்கை கேட்கும் ஆவல் கொண்டவர்களாகவும் மார்த்தாவை போன்று இறையடியார்களுக்கு சேவை செய்து மகிழ்ந்த மார்த்தாளை போன்று எங்களை நாடி வரும் இறையடியார்களை அன்போடு உபசரிக்கவும் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்ட லாசரை போல வாழவும் வரமருளிட ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். கரங்களை குவித்து கண்களை மூடி நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இந்த வாரத்தை இறைவன் நிறைவாய் ஆசிர்வதிக்க, இந்த வாரம் முழுவதும் மேற்கொள்ளுகிற எல்லா செயல்களிலும் கடவுளுடைய கைவன்மை வெளிப்பட்டு அவர் நம்மை வழிநடத்த, நாம் சரியான முடிவுகளை எடுக்க இறைவன் நமக்கு ஞானத்தை தர இந்த நேரத்திலே ஜெபிப்போம். நம் இல்லத்திற்கு வருகிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க, தொலைபேசியில் நமக்கு அழைக்கிறவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவருடைய தேவைகளை சந்திக்கக்கூடிய மனதை கடவுள் நமக்கு தர, யார் யாரோடெல்லாம் பேசாமல் இருக்கிறோமோ அந்த உறவுகளை புதுப்பித்து கொள்ளக்கூடிய சூழலை கடவுள் நமக்கு கொடுக்க, தாழ்ச்சியை நம் உள்ளத்தில் இறைவன் தர இந்த நேரத்திலே ஜெபிப்போம்.
அன்பே உருவான இறைவா, இதோ நான் பலி செலுத்த உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உம்முடைய திருப்பீடத்தின் முன்பாக நின்று கொண்டிருக்கின்றேன். இதோ பலி செலுத்த வருகிற பொழுது பலிப்பீடத்தின் முன்பாக யார் மீதாவது மனத்தாங்கள் உண்டு என்று நினைவு கூர்ந்தால் அவர்களிடம் சென்று முதலில் நல்லுறவை ஏற்படுத்திய பின்பு வந்து பலியை செலுத்து என்று நீர் சொல்லியிருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, இது இன்னும் சில மணித்துளிகளிலே அப்ப ரசத்தை என் இதய உணர்வுகளோடு நான் இந்த திருப்பிடத்தில் காணிக்கையாக கொடுக்க இருக்கிறேன். என்னை ஆசிர்வதிப்பீராக. நான் பேசாமல் இருக்கிற, நான் சண்டையிட்டு இருக்கிற, நான் கோபம் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதர்களையும், ஒவ்வொரு உறவுகளையும், என் உடன் பிறந்தவர்களையும், என் குடும்பத்தில் உள்ளவர்களையும் நான் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னை ஆசிர்வதிப்பீராக. என் மனதில் அவர்கள் மீது இருக்கிற கோபத்தை நீர் குறைத்தருள்வீராக. தகப்பனே, அவர்களோடு விரைவிலே நல்லுணர்வை ஏற்படுத்தி கொள்ள, உறவை ஏற்படுத்தி கொள்ள நீர் எனக்கு வாய்ப்பை தாரும், சூழலை தாரும், தாழ்ச்சி நிறைந்த மனதை எனக்கு தாரும். ஆண்டவரே, அவர்கள் எனக்கு செய்த துரோகம் எவ்வளவாக இருந்தாலும் அவற்றை நான் மன்னித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதிடனை எனக்கு தருவீராக. மன்னிப்பதால் நான் ஒருபோதும் கோழையாகி விடுவதில்லை. மன்னிக்கின்றவன் தான் வீரன் என்கிற அந்த உண்மையை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையை நீர் எங்களுக்கு தருவீராக. அன்பு ஆண்டவரே, இன்னும் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் மேற்கொள்ளுகிற எல்லா செயல்களையும் நீர் ஆசீர்வதித்து அனைத்திலும் நாங்கள் வெற்றியோடு செய்ய, அனைத்திலும் உம்முடைய கைவன்மை எங்களை வழிநடத்த நீர் துணை புரிவீராக. தகப்பனே, எங்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் அமைதியையும் சமாதானத்தையும் கொடுத்து வழிநடத்துவீராக. போகும்போதும் வரும்போதும் உடைய காவல் தூதர்கள் உடனிருந்து எத்தீங்கும் இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற எங்கள் யாவரையும், இன்னும் எங்கள் இல்லத்தில் இருக்கிற, எங்கள் குடும்பத்தில் குடிகொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இறைவன் ஆசிர்வதித்து பலப்படுத்த நீர் கட்டளையிடுவீராக. அன்பு ஆண்டவரை, நாங்கள் மேற்கொள்ளுகிற இந்த ஜெபங்களை நீர் நிச்சயம் நிறைவேற்றுவீர். எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பீர் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்பிக்கை வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து மறுபடியும்
இன்று மலராய் மலர்ந்து உன்னின் உயிராய் கலந்து வருவேன் உன் அன்பில் இணைந்து தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே மனம் தருவேன் காணிக்கை என்னை முழுமையாகவே. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தருளினீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள அடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலகு அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர். உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர். இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் உமது பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும் உமது செயல்களின் மேன்மையை கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை அக்களித்து கொண்டாடி ஒரே மனதோராய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சி நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல
இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப இத்திருப்பலியில் பங்கெடுக்கும் எங்கள் அனைவருக்கும் அமைதியையும் ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் நமக்கு தருகிற நிறைவான அமைதியை நம் அருகில் இருப்போரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். உணவாக வந்து நம்மோடு உள்ள உறவை இன்னும் ஆழப்படுத்த இந்த இயேசு நமக்கு ஆசிரை தர நம் உள்ளத்தை இல்லத்தை தேடி வருகிறார். இவர் தருகின்ற இந்த அன்பின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை பாதுகாத்து நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும். மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholics who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. The others kindly remain in your place and worship the Lord in silence. Thank you. ஆ
அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும்போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். எண்ணாத என்னை எந்நாளும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கிறார். நான் மண் மீது வாழ வழி செய்கிறார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. அடிவானம் தோன்றும் விடிவெள்ளி என்றும் தொடர்கின்ற இரவின் முடிவாகுமே. துடிக்கின்ற ஏழை வடிக்கின்ற கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. கண்ணீர் துடைக்கின்ற இயேசு அரசாகுமே. குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை ஆட்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ஆட்சியும். கிறிஸ்துவின்
ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. அடுத்த வாரம் ஆண்டின் பொதுக்காலம் 17ஆம் ஞாயிறு. எதிர்வரும் ஞாயிறு அன்று அன்னை மரியாளின் பெற்றோர்களாகிய புனித சுவக்கின் அண்ணாவுடைய விழாவை முன்னிட்டு தாத்தா பாட்டிகள் தினத்தை சிறப்பிக்கும் விதமாக முதியவர்களுக்காக நாம் ஜெபிக்க உள்ளோம். எனவே 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்கள் காலை 8:30 மணி திருப்பலிக்கு தவறாமல் கலந்து கொண்டு ஜெபிக்குமாறும் சிறப்பு ஆசிரியை பெற்றுக்கொள்ளுமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எதிர்வரும் ஜூலை 26ஆம் நாள் மாலை 5:40 மணிக்கு புனித தோமையாரின் அற்புத தூண் அருகே திருச்செப மாலையும் மன்றாட்டு மாலையும் ஜெபிக்கப்படும். அதை தொடர்ந்து பேராலயத்தில் திருப்பலி நிறைவேற்றப்படும். அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமது பங்கில் 2ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மறைக்கல்வி மாணவ மாணவியர்களுக்கு நிதி உதவி தேவைப்படுபவர்கள் இக்கல்வி ஆண்டிற்கான உதவித்தொகை வழங்க விண்ணப்ப படிவங்கள் தயாராக இருக்கின்றன. எதிர்வரும் திங்கட்கிழமையிலிருந்து உதவி பங்கு தந்தையர்கள் அலுவலகத்திலிருந்து விண்ணப்பங்களை பெற்றுச் செல்லலாம். ஜூலை 30ஆம் நாளுக்குள் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தேவையான ஆவணங்களை இணைத்து உதவி பங்கு தந்தையர்களிடம் அலுவலகத்தில் தரும்படி கேட்டுக்கொள்கிறோம். முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே பரிசீலனைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும். மறைக்கல்வி வகுப்புகளில் குறைந்தது 60% மேல் வருகை பதிவு உள்ள குழந்தைகள் மட்டுமே இந்த உதவித்தொகையை பெற்றுக்கொள்ளலாம். தமிழ் மறைக்கல்வி குழந்தைகளுக்கான வகுப்புகள் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக 8 மணிக்கும் திருப்பலி 9 மணிக்கும் துவங்கும். அதனைத் தொடர்ந்து காலை உணவு வழங்கப்படும். பெற்றோர்கள் குழந்தைகளை நேரத்திற்கு அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். சரியான நேரத்திற்கு வருகிற குழந்தைகளுக்கு மட்டுமே வருகை பதிவு வழங்கப்படும். அன்பிய கூட்டங்களை மாதம் ஒரு முறை நடத்த அன்பிய தலைமை பொறுப்பாளர்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அன்பியத்தில் உள்ள இறைமக்கள் தவறாமல் இக்கூட்டங்களில் பங்கேற்கவும் தந்தையர்களும் இந்த கூட்டங்களுக்கு வந்து பங்கேற்பார்கள். இந்த வார அன்பிய கூட்டங்கள் 21/7/2025 திங்கள் நாளை மாலை 7 மணிக்கு புனித ஆரோக்கிய மாதா மற்றும் புனித ரகசிய ரோஜா மாதா அன்பிய கூட்டங்கள் நடைபெறும். 25/7/2025 வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித ஜெபமாலை மாதா அன்பிய கூட்டமும் 26/7/2025 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு புனித பாத்திமா மற்றும் வேளாங்கண்ணி மாதா அன்பிய கூட்டங்களும் மற்றும் புனித அடைக்கல மாதா அன்பிய கூட்டமும் நடைபெறும். அன்பிய கூட்டம் நடைபெறும் இடங்கள் குறித்த விவரங்கள் தங்களுடைய அன்பிய வாட்ஸ்அப் குரூப்பில் தெரிவிக்கப்படும். இந்த வார புனிதர்கள் 22/7/2025 செவ்வாய் புனித மகதலா மரியா விழா, 25/7/2025 வெள்ளி திருத்தூதரான புனித யாக்கோபு விழா, 26/7/2025 சனிக்கிழமை புனித கன்னிமரியாவின் பெற்றோர்களான புனிதர்கள் சுவக்கின் அண்ணா நினைவு. திருப்பலி முடிந்தவுடன் சிறப்பு நற்கருணை ஆராதனையும் ஜெபமும் இருக்கும். கலந்து கொண்டு இறைவனின் ஆசிரை நிறைவாக பெற்றுச் செல்லும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது இறுதி ஜெபத்திற்கும் இறை ஆசிருக்கும் எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோ. பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் அனைவரும் கடந்து செல்ல உதவுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக.
ஆசிரை பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அனைவரும் முழந்தால் படியிடுவோம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கின்றோம். இறைவனுடைய ஆசீர் நம்மை முழுமையாக நிரப்பக்கூடிய இந்த தருணத்திலே நாம் இருக்கின்றோம். நம்முடைய கண்களை இந்த நற்கருணை நாதர் மீது பதிய வைப்போம். பாலை நிலத்திலே பாம்புகளால் கடிபட்டவர்கள் மோசேவால் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பை பார்த்த பொழுது அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள், புத்துயிரை பெற்றுக்கொண்டார்கள். திருப்பாடல் 34:5 சொல்லுகிறது, ஆண்டவரை உற்று நோக்கியோர் மகிழ்ச்சியில் மிளிர்ந்தனர் என்று சொல்லி அவர்களுடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்று கூறுகிறது. ஆண்டவரை உற்று நோக்குவோருடைய முகம் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாவதில்லை. 34:6 சொல்லுகிறது, இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார் என்று சொல்லி. நாம் இறைவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அவரை உற்று நோக்குபவர்களாக இருக்கிறோம். ஏழையாக இறைவனின் கண் முன்பாக தூசியும் துரும்புமாக இருக்கிற நாம் கூவி அழைக்கிற பொழுது இறைவன் நம்முடைய குரலுக்கு செவி கொடுப்பவராக இருக்கிறார். இங்கு இருக்கிற ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாக இல்லத்திற்கு செல்ல இருக்கின்றோம். திருத்தூதர் திருவெளிப்பாட்டு நூல் 3வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, இதோ நான் வாயிலருகே நின்று கதவை தட்டுகிறேன், எனது சத்தத்தை கேட்டு யாராவது கதவை திறந்தால் நான் அவர்களுடைய இல்லத்திற்குள் சென்று அவர்களோடு உணவருந்துவேன், உறவாடுவேன் என்று இறைவன் கூறுகிறார். அன்புக்குரியவர்களே, மார்த்தா மரியாவினுடைய இல்லத்திற்கு சென்ற இயேசு, இதோ ஆபிரகாமுடைய அந்த கூடாரத்திற்கு சென்ற இறைவன் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்திற்கு, நம்முடைய இல்லத்திற்கு வர இருக்கின்றார். இறைவனை நாம் நம்முடைய உள்ளத்திலே நற்கருணை வடிவிலே ஏற்றிருக்கின்றோம். அந்த ஏற்ற இறைவனை இந்த ஆலயத்திலேயே விட்டு செல்ல போகிறோமா அல்லது அவரை நம்மோடு நம்முடைய இல்லத்திற்கு அழைத்து செல்ல போகிறோமா என்பது இன்றைய நாளிலே இறைவன் நம் முன்பாக வைக்கின்ற ஒரு வாய்ப்பாக, ஒரு சாய்ஸாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் எதை தேர்ந்து கொள்ள போகிறோம்? கடவுளுடைய பிரசன்னத்தில் இருக்கிறோம், அவரை உற்று நோக்குவோம். நம்முடைய குடும்பத்தை அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம், நம்முடைய செயல்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நம் மனதில் இருக்கிற சிந்தனைகள் எல்லாம், அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நம்மை ஊடுருவ ஆய்ந்தருகின்ற இந்த இயேசுவினுடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். அவர் நம்மை மீட்க வல்லவராக இருக்கிறார். இந்த உலகிலே நாம் மீட்பு பெற இந்த இயேசுவினுடைய பெயரை தவிர வேறு ஒரு பெயரும் கொடுக்கவில்லை என்று விவிலியம் சொல்லுகிறது. இந்த இயேசுவினுடைய அன்பு பிள்ளைகளாக அவரை நம்முடைய உள்ளத்தில் இல்லத்தில் ஏற்பவர்களாக நாம் இருக்கவிருக்கின்றோம். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற, நீங்கள் முட்டி போட்டிருக்கிற இடத்துல அப்படியே உட்காருங்களேன், கொஞ்ச நேரம் அப்படியே உட்காருங்க. இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்துக்கு வந்தாருன்னா, இந்த இயேசு உங்களுடைய இல்லத்துக்கு வந்தாருன்னா என்ன நடக்கும்?
நம்ம ஒவ்வொரு முறை நற்கருணை வாங்குவதற்கு முன்பும் குருவானவர் சொல்லுவார்ல, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றோர் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரே, நீர் என் உள்ளத்திற்கா இல்லத்திற்கா? உள்ளத்திற்கா இல்லத்திற்கா? பூச புத்தகம் சொல்லுகிறது, ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும் என்று சொல்லுகிறது. அது நூற்றுவ தலைவன் சொன்ன வார்த்தை. நூற்றுவ தலைவன் தன் பணியாளர் நோயுற்று இருந்த பொழுது இயேசுவிடம் வந்து சொல்லுகிறார், ஆண்டவரே, என் பணியாளர் நோயுற்று இருக்கிறார், அவரை குணப்படுத்தும் என்று சொன்ன பொழுது இயேசு சொல்றாரு, மற்றவங்களுக்குலாம் எங்கேயுமே நான் வீட்டுக்கு வந்து சுகப்படுத்துறேன்னு சொல்லலை, ஆனால் அந்த மனிதரிடம் சொன்னார், நாம போய் அவருடைய வீட்டிற்கு சென்று அந்த மனிதனுக்கு சுகத்தை கொடுப்போம் சொன்ன உடனே அந்த நூற்றுவ தலைவன் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறான். என்கிட்ட நிறைய பணியாளர்கள்லாம் இருக்கிறாங்க, நான் வான்னு சொன்னா வரான், போன்னு சொன்னா போறான், ஆனால் ஆண்டவரே, நீங்க என்னுடைய இல்லத்துக்கு எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். அவன் உள்ளத்திற்குன்னு சொல்லலை, ஏன்னா அவன் உள்ள ஃபுல்லா கடவுள் இருந்தார், அவன் உள்ள ஃபுல்லா இந்த இயேசு இருந்தார். அதனால தான் அவர் மீது நம்பிக்கை கொண்டவராக அந்த இயேசுவின் பாதத்திற்கு வந்தான். யூதர்கள் ரோமையர்களை ஒரு கீழானவர்களாக பார்த்தாங்க, புறவினத்தாராக பார்த்தாங்க, அவங்களாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று பார்த்தார்கள். ஆனால் ரோமையர்கள் யூதர்களை அடிமைகளாக பார்த்தாங்க. இவங்க அவங்கள கீழே பார்க்கறதும் அவங்க இவங்களை கீழே பார்க்கறதும் ஒரு சாதாரண சூழலாக இயேசுவின் காலத்தில் இருந்தது. ஆனால் அந்த நூற்றுவ தலைவன் தனக்கு எவ்வளவு புகழ் இருந்தாலும் பெருமை இருந்தாலும் அவற்றையெல்லாம் விட்டு இயேசுவின் முன்பாக வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன் என்று சொல்லி தன்னுடைய இயலாமையை, தன்னுடைய இல்லம் ஒருவேளை இயேசுவினுடைய அந்த புனிதத்தன்மை ஏற்க தகுதி இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லி தன்னுடைய தகுதி இன்மையை வெளிப்படுத்துகிறான். ஆனால் இயேசு உடனே சொல்றாரு பாருங்க, இஸ்ரேல் மக்கள் கிட்ட கூட இத்தகைய விசுவாசத்தை நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு இயேசுவை நம்முடைய இல்லத்தில் வரவேற்கணும் அப்படின்னு சொன்னா, அவர் உள்ளத்தில் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, விவிலியம் என்ன சொல்லுது? இயேசு உங்க இல்லத்துக்கு வந்தா, இயேசு உங்க உள்ளத்துக்கு வந்தா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இயேசுவை இதயத்தில் சுமந்தவர்களாக, உள்ளத்தில் சுமந்தவராக அவருடைய பாதத்திற்கு வந்தவங்களோ, யாரெல்லாம் நோயோடு பேயோடு இயேசு கிட்ட போனா சரியாகும்னு சொல்லி அவரை இதயத்தில் சுமந்தவராக முழு மனதோடு இயேசுவிடம் வந்தார்களோ, அவர்கள் எல்லாருக்குமே என்ன நடந்துச்சு? அவங்க எல்லாருக்கும் அற்புதம் நடந்துச்சு, அதிசயம் நடந்துச்சு. உள்ளத்துல முழுமையா ஏற்று யாரெல்லாம் இயேசு கிட்ட வந்தாங்களோ அவங்களுக்கு தேவையானது கிடைச்சது. பரிசேயர்களும் சதுசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் இயேசுவை சூழ்ச்சியில சிக்க வைக்கணும் என்கிற தவறான சிந்தையோடு அவருடைய பாதத்துக்கு வந்தாங்க. ஒருத்தருக்கும் வாழ்க்கை மாறல. அவங்கள பார்த்து இயேசு சொன்னது, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், ஐயோ உங்களுக்கு கேடுன்னு தான் சொன்னாரே தவிர, யார் அவரை முழுமையாக மனசுல சுமந்து வந்தாங்களோ அவங்க பாவிகளா இருக்கலாம், அவங்க ஒண்ணுமில்லாதவங்களா இருக்கலாம், இறைவன் முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்களா இருக்கலாம். ஆனா கடவுள் நினைச்சா என்னை தொட முடியும், கடவுள் நினைச்சா என்னை மாற்ற முடியும்னு யாரெல்லாம் அவருடைய பாதத்துக்கு வந்தாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி போட்டார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, கடவுள் யாருடைய இல்லத்திற்கெல்லாம் போனாரோ அந்த இல்லத்திற்கு மீட்பை கொடுத்தார். படைப்பின் தொடக்கத்தில் முதன் மனிதராக படைக்கப்பட்ட ஆதாம் ஏவாள் விளக்கப்பட்ட கனியை சாப்பிட்டு அவர்கள் கடவுள் முன்பாக பாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், பாவத்தில் விழுந்து போனார்கள், தூய்மையான நிலையை இழந்து போனார்கள். ஆனால் அவங்களுக்கு பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு வீடு கிடையாது, அந்த தோட்டம் தான் அவர்களுடைய வீடாக இருந்தது. கடவுள் பாருங்க அவங்களை அப்படியே விட்டுடல, அவர்களை சந்திக்க செல்லுகிறார். நீங்க ஏன் இந்த கனியை உண்டீங்க? ஒவ்வொருத்தர் மேல பழிய போடலாம், ஆனா அந்த இடத்துல அவங்களுக்கு என்ன தேவை? பாவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், மீட்பை இழந்து போனார்கள். அப்ப அவங்களுக்கு மீண்டும் அந்த தூய்மை நிலை தேவைப்படுகிறது. கடவுள் தோட்டமாகி அவங்க வீட்டுக்கு போன போது முதலாவதாக அவங்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு மீட்பு தேவை. அந்த இடத்திலேயே அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்கும்னு சொல்லி அந்த பாம்பினிடம் பேசுவதன் வழியாக அவர்களுக்கு தேவையான மீட்பை அந்த தோட்டத்திலேயே அவருடைய வீட்டிலேயே உறுதி செய்கிறார். நீங்க இப்படியே இருக்க போறதில்லை, மீண்டும் உங்களை தூய்மை நிலைக்கு உயர்த்துவேன் என்று சொல்லி அந்த தோட்டத்திலேயே கடவுள் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய இல்லத்திற்கு வந்தப்போ, அந்த கூடாரத்துக்கு வந்தப்போ என்ன நடந்தது? இன்னைக்கு பூசையில நாம வாசிச்சோம். அன்புக்குரியவர்களே, மார்த்தா மரியாவினுடைய இல்லத்திற்கு வந்தப்போ என்ன நடந்தது? இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். சக்கேயுனுடைய இல்லத்திற்கு இயேசு வந்த பொழுது என்ன நடந்தது? அந்த இல்லத்துக்கு என்ன தேவை? சக்கேயு கடவுளுடைய அன்பை இழந்து போயிருந்தான்.
இந்த மக்கள் மத்தியில் அவன் ஒரு மனிதன் என்கிற தன்மையை இழந்து போயிருந்தான். அவன் எதை இழந்திருக்கிறானோ அது அவனுக்கு இயேசு அந்த இல்லத்தில் திருப்பி கொடுப்பவராக இருந்தார். பேதுருவினுடைய மாமியார் வீட்டுக்கு போனார். அந்த வீட்டுக்கு போன பொழுது அங்கே சொல்கிறாங்க, அவருடைய மாமியார் காய்ச்சலாக இருக்கிறாங்க. அந்த இல்லத்துக்கு முதல்ல என்ன தேவை? அவங்க மாமியாருக்கு சுகம் தேவை. இயேசு அந்த இல்லத்திற்கு போன உடனே அவர் காய்ச்சலில் இருந்து அவரை விடுவித்துக் கொள்ளுகிறார். அவருடைய காய்ச்சலில் இருந்து சுகத்தை அவருக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, பரிசேயர் ஒருவருடைய வீட்டுக்கு போவார் இயேசு. பரிசேயருடைய வீட்டுக்கு போன பொழுது அங்கே நீர்க்கோவை நோயினால வருந்துகிற ஒரு மனிதனை பார்ப்பார். அந்த பரிசேயர் எத்தகைய மனநிலையோடு இயேசுவை வரவேற்றான்னு தெரியல. ஆனால் அந்த வீட்டுக்கு போனப்போ அந்த வீட்டில் தேவையில் ஒருத்தன் இருந்த பொழுது இயேசு உடனடியாக அவனுடைய நோயை நீக்கி அவனுக்கு சுகத்தை கொடுக்கிறார். கானா ஒரு திருமணம் மிக சிறந்த ஒரு உதாரணம். இன்னைக்கு இருக்கிறது போல அன்னைக்கு எங்கேயுமே கல்யாண மண்டபங்கள்லாம் இருந்ததில்லை. அவங்க வீட்டில் தான் திருமணங்கள் நடைபெறும், வீட்டு முற்றங்களில் தான் திருமணம் நடைபெறும். அன்னை மரியாவும் இயேசுவும் அந்த இல்லத்திற்கு செல்லுகிறார்கள். அந்த இல்லத்தில் என்ன பிரச்சனை, அந்த இல்லத்துக்கு போயிருக்கிறோம், முதல்ல அவங்களுக்கு என்ன தேவை, அதைத்தான் அன்னை மரியாவும் தேடினார், இயேசுவும் அதைத்தான் தேடினார். அந்த இல்லத்திற்கு நேரவிருந்த அந்த மிகப்பெரிய அவமானத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கின்றார். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்னைக்கு இயேசு உங்களுடைய உள்ளத்துக்கு வந்தாருன்னா, இந்த இயேசு உங்களுடைய உள்ளத்தில் நிரந்தரமாக குடியிருக்கணும்னு நினைச்சாருன்னா உங்களுக்கு தேவையான ஆசிரியை அவரால் கொடுக்க முடியும். இன்னைக்கு உங்க வீட்டுக்கு இந்த இயேசு நீங்க கூட்டிட்டு போறீங்கன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு முதல்ல என்ன தேவை? உங்க வீட்டில் என்ன தேவை? சண்டை சச்சரவு இருக்குதா? இந்த வீட்டில் நோய் நொடிகள் இருக்குதா? இந்த வீட்டில் புரிந்து கொள்ளாத நிலை இருக்குதா? இந்த வீட்டில் இவங்க எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் கிடைக்காம இருக்குதா? இந்த வீட்டுக்கு என்ன தேவை? அதை கொடுக்க இயேசு தயாராக இருக்கிறார். உன்னோடு நான் விருந்த வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் என்று இந்த இயேசு சக்கையின் வழியாக பேசுவதை போல நம் ஒவ்வொருவருடைய வழியாக பேசுகிறார். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் என்று நம்மிடம் அழைப்பு கொடுக்கிற இந்த இயேசுவுக்கு என்ன பதில் சொல்ல போறோம்? பாடகர் குழுவோடு இயேசுவின் வார்த்தைகளை நாமும் சேர்ந்து பாடுவோம். நம்முடைய இல்லத்துக்கு வந்தார்னா அதைவிட ஒரு பொன்னான நாள், அதைவிட ஒரு இனிமையான ஒரு நாள், அதைவிட மகிழ்ச்சியான ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே முடியாது. என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காக அனைத்தையும் இழப்பேன், மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன் என்கிற பதிலை இயேசுவினுடைய அந்த கேள்விக்கு பதிலாக நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் அகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், என்னை கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும், உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு இந்த இயேசு நம்முடைய இல்லத்துக்கு வந்தார்னா சும்மாவா இருப்பார்? இந்த இயேசு நம்முடைய இல்லத்திற்கு வந்தார்னா சும்மாவா இருப்பார்? நிச்சயமாக நம்முடைய பாவங்களிலிருந்து நமக்கு மீட்பை இந்த இயேசு கொடுப்பார். நம் உள்ளம் இழந்து தவிக்கிற அந்த அமைதியை அவர் நிச்சயமாய் கொடுப்பார்.
என் இதயத்தில் இறைவன் வாழுகிற பொழுது, என் இல்லத்தில் இந்த இறைவன் வாழுகிற பொழுது என் இல்லம் மீட்பை பெறுகிறது. யோசுவா புத்தகம் 24வது அதிகாரத்தில் யோசுவா இஸ்ரேல் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க எந்த கடவுளை வேண்டுமானாலும் வணங்கிக்கோங்க, ஆனால் நான் நம்மளை எகிப்திலிருந்து விடுவித்து வந்த அந்த கடவுளை மட்டும்தான் வணங்குவேன், அந்த கடவுளுக்கு மட்டும்தான் நானும் என் வீட்டாரும் ஊழியம் புரிவோம் என்று ஆணித்தரமாக சொன்னார். நீங்கள் எப்படின்னா போங்க, ஆனால் நான் எவ்வளவு துன்பத்தை சந்திச்சாலும், எவ்வளவு மோசமான நிலையை சந்திச்சாலும் இந்த ஆண்டவரை விட்டு பிரிய மாட்டேன், அவருக்கு மட்டுமே நான் ஊழியம் புரிவேன் என்று யோசுவா நிலைத்திருந்தார். அதற்கான ஆசிரை கடவுள் அவருக்கு நிறைவாய் கொடுத்தார். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளம் அதிலே அமைதியை தருவாய் என்கிற வரிகளை நாம் பாடகர் குழுவோடு சேர்ந்து இந்த இயேசுவை உற்று நோக்கியவர்களாக பாடுவோம். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளம் அதிலே அமைதியை தருவாய். என் பாவத்தை மன்னிக்க வருவாய், என் உளம் அதிலே அமைதியை தருவாய். ஆண்டவரை நம்முடைய உள்ளத்தில் வரவேற்க, ஆண்டவரை நம்முடைய இல்லத்தில் வரவேற்க முழந்தால் படியிட்டு நம்மையே அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக, ஆண்டவரே நீங்கள் என் உள்ளத்துக்கு வந்து, நீங்கள் என்னுடைய இல்லத்துக்கு வந்து நான் எதிர்பார்க்குற இந்த ஆசீர்வாதத்தை தாங்க, நான் எதிர்பார்க்குற இந்த மாற்றத்தை தாங்க, நான் எதிர்பார்க்குற இந்த மீட்பை கொடுங்க, நான் எதிர்பார்க்குற இந்த அமைதியை கொடுங்க, நான் எதிர்பார்க்குற இந்த சந்தோஷத்தை, இந்த நிம்மதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எதெல்லாம் தேவையோ, எவையெல்லாம் தேவையோ அவற்றையெல்லாம் இந்த இயேசுவினுடைய பாதத்தில், இந்த நற்கருணை நாதருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். ஆண்டவரை உற்று நோக்குவோர், ஆண்டவரை நோக்கியோர் மகிழ்ச்சியில் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் ஒருபோதும் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை என்ற அந்த இறை வார்த்தையை நாம் உணர்ந்தவர்களாக இந்த ஆண்டவரை உற்று நோக்கி, இந்த ஆண்டவரை உற்று நோக்கியவர்களாக, அவரிடம் நம்மையே சமர்ப்பித்தவர்களாக நம் தேவைகள் அனைத்தையும் இவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிப்போம். அன்பே உருவான இறைவா, இதோ உம்மை வாழ்த்துகிறேன் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உமக்கு நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் வரை, இந்த நொடி வரை நீர் என்னுடைய வாழ்க்கையில் செய்து வருகிற எல்லா அளப்பரிய காரியங்களுக்காக மனமுவந்து உமக்கு நன்றி கூறுகிறேன் ஆண்டவரே. என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நான் வசிக்கிற அந்த இல்லத்தையும் இந்த நேரத்தில் முழுமையாக உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே. திருப்பாடல் 91:10 வாசிப்பது போல, வாதை உன் கூடாரத்தை நெருங்காது, நீ செல்லும் இடமெல்லாம் உன்னை காக்கும்படி என் தூதருக்கு உன்னை குறித்து கட்டளையிடுவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ என்னுடைய இல்லத்திற்கு எந்த ஒரு தீமையும் எந்த ஒரு வாதையும் அணுகாத வண்ணம் நீர் கட்டளையிடுவீராக தகப்பனே. இதோ என்னுடைய கால்கள் கல்லில் இடராதபடி, இதோ நான் நடந்து செல்கிற பாதையில் ஒரு தீங்கும் என்னை அணுகாதபடி உம்முடைய ரக்கைகளின் நிழலிலே, உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே என்னையும் என் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் நீர் வைத்து பாதுகாப்பீராக தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக, உம்முடைய பார்வையிலே விலையேற பெற்றவராக, உம்முடைய பார்வையிலே எப்சிபாவாக நான் ஒவ்வொரு நாளும் வாழ நீர் எனக்கு ஆசீர்வாதத்தை தருவீராக தகப்பனே. நான் சந்திக்கின்ற போராட்டங்கள், நான் எதிர்கொள்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள், இதோ என் வாழ்க்கையில் நான் இழந்து போயிருக்கிற எல்லா வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் கொடுக்க முடியாத வண்ணம் அடைபட்டு கிடப்பது இந்த உலகில் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறேன் ஆண்டவரே. உம்மால் கொடுக்க இயலாத இந்த உலகில் எதுவும் இல்லை என்பதை நான் விசுவசிக்கிறேன் ஆண்டவரே. நீர் என்னுடைய வாழ்க்கையில் மீட்பை கட்டளையிடுவீராக தகப்பனே, மகிழ்ச்சியை கட்டளையிடுவீராக. எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவர் மீது அன்பு கொண்டு வாழ, விட்டு கொடுத்து வாழ, ஏற்றுக்கொண்டு வாழ, முழுமையாக நாங்கள் அனைவரையும் அன்பு செய்யக்கூடிய மனதை எங்களுக்கு தருவீராக தகப்பனே. பல்வேறு போராட்டங்களால், பிரச்சனைகளால் பிரிந்து போயிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், கணவன் மனைவியையும் இருந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. அவர்கள் உறவு வலுப்பட, அவருடைய உறவு மேம்பட நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை பொழிவீராக. நீர் எந்த இல்லத்திற்கெல்லாம் சென்றீரோ அந்த இல்லத்திற்கு மீட்பை கொடுத்தீர். அந்த இல்லத்தில் என்ன தேவை என்பதை உணர்ந்து முதலில் அவற்றை கொடுத்து அந்த இல்லத்திற்கு நீர் விசுவாசத்தின் வாய்க்காலாக இருந்தது போல
இதோ ஆண்டவரே என் இல்லத்திற்கு வருவீராக, என் உள்ளத்திற்கு வருவீராக தகப்பனே. என் இல்லத்திற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களை நீர் கட்டளை இடுவீராக தகப்பனே. என் இல்லத்தில் அடைபட்டு கிடப்பவை, என் இல்லத்திற்கு கிடைக்காமல் இதுவரைக்கும் தடைபட்டு கிடக்கின்ற எல்லாவற்றையும் நீர் உடைத்தெறிந்து அன்பு ஆண்டவரே உம்முடைய மீட்பை முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாக நாங்கள் வாழ உதவி செய்வீராக தகப்பனே. நோய் நொடிகளோடு வேதனைகளோடு இந்த இடத்தில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரியையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவர்களை தொடுவீராக தகப்பனே. அவர்களுக்கு உடைய ஆசீர்வாதத்தை தாங்க. பேதுருவின் மாமியாருடைய அந்த காய்ச்சலை கடிந்து கொண்டு அவரை சுகப்படுத்தியது போல, இதோ அவருக்கு மீட்பை கொடுத்தது போல இங்கு நோயோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுப்பீராக அன்பு ஆண்டவரே. இதோ இந்த திருப்பலியில் யாரெல்லாம் எங்களிடம் ஜெபிக்க சொல்லி கேட்டு இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் இந்த நேரத்தில் எங்கள் மன கண் முன்பாக கொண்டு வந்து உடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவருடைய தேவைகளை சந்திப்பீராக தகப்பனே. நாங்கள் எழுப்புகிற இந்த விண்ணப்பம் உடைய பார்வையில் சிறியதாக இருந்தாலும் நீர் பெரிய பலனை எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நிறைவான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தருவீர் என்று விசுவசிக்கிறோம். அவற்றை இங்கு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் கட்டளையிடுவீராக. இந்த வாரம் முழுவதும் மேற்கொள்ளுகிற எல்லா செயல்களிலும் நீர் உடனிருந்து அனைத்திலும் எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வெற்றியின் பக்கமாக விருப்பத்தின் பக்கமாக எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்தி செல்வீராக தகப்பனே. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உமக்கு பிரியமானவர்களாக வாழ, உமக்கு பிடிக்காத காரியங்களை நான் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றிவிட நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நல்ல சூழலை, நல்ல கால சூழலை எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏற்படுத்தி தாரும். நல்ல வேலை வாய்ப்பினை தாரும். குடும்பத்தில் பொருளாதார முன்னேற்றத்தை தருவீராக தகப்பனே. நாங்கள் என்னென்ன அருட்செல்வத்திற்காக பொருட்செல்வத்திற்காக ஜெபிக்கிறோமோ அவை அனைத்தையும் நீர் எங்களுடைய வாழ்விலே கொடுத்து ஒவ்வொரு நாளும் எங்களை ஆசீர்வதித்து பல்வேறு மக்களுக்கு உதாரணமாக, பல்வேறு மக்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தின் எடுத்துக்காட்டுகளாக இங்கு இருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் மாற்றி வழி நடத்துவீராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் நற்கருணை நாதரே உம்மீது கொண்ட நம்பிக்கையிலே விசுவாசத்தோடு நாங்கள் அனைவரும் ஏறெடுக்கின்றோம். ஆமென். மாண்பியர் கீதத்தினை பாடி இறைவனுடைய முழுமையான ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திரு இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் பெற்று மகிழ உமது ஆசீரை அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.